மதுரை எய்ம்ஸ் கல்லூரி மாணவர்களுக்கு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் வகுப்புகள் வரும் 4ஆம் தேதி முதல் தொடக்கம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சுற்றறிக்கையில் தகவல். கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி துவக்கம். 2 நாட்கள் நடைபெறும் என வனத்துறை தகவல். புகழ்பெற்ற திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா. பக்த கோடிகளின் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிப்பு. ஓமலூர் அருகே நகைக்கடன் தள்ளுபடி பெற்றுத்தர லஞ்சம் கேட்கும் கூட்டுறவு சங்க நகை மதிப்பீட்டாளர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று 2 ஆட்டங்கள். முதல் ஆட்டத்தில் டெல்லி மும்பை, 2வது ஆட்டத்தில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதல். வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதல். அரையிறுதிக்கு முன்னேற இந்திய வீராங்கனைகள் முனைப்பு. ஏப்ரல் மாதம் முதல் வலி நிவாரணிகள், தொற்று எதிர்ப்பு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்துகளின் விலை 10.7% உயர்த்தப்படுவதாக இந்திய தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் 2022-23 நிதியாண்டிற்காக மொத்தம் ரூபாய் 75,800 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இனி அக்டோபர் 5ஆம் தேதி தேசிய டால்பின் தினமாக கொண்டாடப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 35 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் புதிதாக 496 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவில் வரும் 28ஆம் தேதி காலை வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக கீவ் மேயர் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெய் ஆலை கிடங்கில் ஹவுதி கிளர்ச்சி படையினர் ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியதில் பயங்கர விபத்து ஏற்பட்டது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஜுபைர் ஹம்சாவை ICC அமைப்பு ஒழுங்கு நடவடிக்கையாக சஸ்பெண்ட் செய்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான வகுப்புகள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக அதன் இயக்குநர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு என தனித்தனியே விடுதி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் கொரோனா பாதுகாப்புகள் விதிகள் அனைத்தையும் முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைவரும் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் 5ஆம் தளத்தில் இயங்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான அலுவலகத்தில் வருகையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூடுதல் விவரங்களை jipmer.edu.in எய்ம்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. சோலைக்குருவிகள், கிளி வகைகள், பருந்துகள், குயிலினங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான பறவைகளை கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து பாம்பு சோலை, புலிச்சோலை, பாம்பாறு அருவி பகுதிகள் மற்றும் பிற வனப்பகுதிகளில் பல குழுக்களாக பிரிந்து கணக்கெடுக்கும் பணிகளை செய்து வருகின்றனர். இந்த கணக்கெடுக்கும் பணிகள் 2 நாட்கள் நடைபெறும் என்று வனச்சரகர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். பறவைகள் கணக்கெடுப்பு நிறைவு பெற்றவுடன் பறவைகளின் வகைகள் கொண்ட புகைப்படங்களுடன் கொண்ட கையேடு உருவாக்கப்படும் என்றும் வனச்சரகர் கூறியுள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதற்காக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 3 மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் சுவாமி தரிசனம் செய்யவும் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 9 மணிக்கு 8வது கால பூஜை முடிவுற்று 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் குடமுழுக்கு நடைபெறும் என கூறப்படுகிறது. ஓமலூர் அருகே நகைக்கடன் தள்ளுபடி பெற்றுத்தர கூட்டுறவு சங்க நகை மதிப்பீட்டாளர் லஞ்சம் கேட்கும் வீடியோ வெளியாகி உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் உள்ளது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த மயில்சாமி என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப தேவைக்காக 3 சவரன் நகையை அடகு வைத்து 66,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அப்போது கடன் தொகையை நான் தள்ளுபடி செய்து கொடுக்கிறேன் என்று கூறி நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றும் சரவணன் 8,000 ரூபாய் கேட்டதாகவும், பணம் கொடுத்தால் நகை தள்ளுபடி செய்ய பட்டியல் தயார் செய்து அனுப்புவதாக கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மயில்சாமி தன்னிடம் தற்போது பணம் இல்லை என கூறியுள்ளார். இதையடுத்து நகை மதிப்பீட்டாளர் சரவணன் மயில்சாமியின் அண்ணன் நல்ல தம்பியிடம் பணம் கேட்டுள்ளார். நல்ல தம்பியும் இதே கடன் சங்கத்தில் 3.5 சவரன் நகை அடகு வைத்துள்ளார். அந்த கடனை தள்ளுபடி செய்து தர 8,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு வாங்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூட்டுறவு சங்க அதிகாரிகள் கூறும்போது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தூத்துக்குடியில் தமிழக அரசு மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் மீன்வள கல்லூரியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதல் முறையாக செயல்படும் மீன் உணவகத்தை பல்கலைக்கழக துணைவேந்தர் சுகுமார் திறந்து வைத்தார். இங்கு கடல்சார் உணவுப் பொருட்களான மீன் மற்றும் கடல் பாசி கொண்டு எவ்வாறு உணவு வகைகளை தயாரிப்பது மற்றும் கடல் பாசி மூலம் எவ்வாறு கேக் உள்ளிட்டவைகளை தயாரித்து மக்களுக்கு அளிப்பது என பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொழில்நுட்ப உதவியின் கீழ் புதிதாக 30 வகையான மீன் உணவுகளை விற்பனை செய்யும் உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்க அணி விளையாடி வருகிறது. டாஸில் வென்ற இந்தியா பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. அரையிறுதிக்கு முன்னேற இந்திய வீராங்கனைகள் முனைப்பு காட்டி வருகின்றனர். இதேபோல இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்து, வங்கதேச அணிகள் விளையாடி வருகின்றன. ஐபிஎல் தொடரின் முதலாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீழ்த்தியது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். இதையடுத்து விளையாடிய சென்னை அணி முன்னாள் கேப்டன் தோனியின் அரை சதத்தால் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 131 ரன்கள் சேர்த்தது. 38 பந்துகளை சந்தித்த தோனி ஒரு சிக்ஸர், 7 பவுண்டரிகளுடன் 50 ரன்கள் சேர்த்து கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்தார். தொடர்ந்து விளையாடிய கொல்கத்தா அணிக்கு சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை இழந்தாலும் 19 ஓவரிலேயே இலக்கை எட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை வேளச்சேரி பயிலகத்தில் சுட்டி யானை சிறுவர் இதழ் சார்பாக குழந்தைகளுக்கு களிமண் பொம்மைகளை உருவாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 30 குழந்தைகள் இப்பயிற்சியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் சுட்டி யானை சிறுவர் இதழும் கடலை மிட்டாயும் பரிசாக கொடுக்கப்பட்டது. தருமபுரியில் 500 மாணவர்கள் பங்கேற்ற சூரிய நமஸ்காரம் மற்றும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவின் 75 கோடி சூரிய நமஸ்கார் என்ற உலக சாதனை நிகழ்வு நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரியில் உள்ள தனியார் பள்ளியில் இந்தியாவில் 75 கோடி சூரிய நமஸ்காரம் உலக சாதனை மற்றும் யோகா பயிற்சி நிறைவு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சுமார் 500 பேர் கலந்து கொண்டு உலக சாதனைக்கான சூரிய நமஸ்காரம் செய்தனர். மேலும் யோகா பயிற்சிகளையும் பலவிதமான யோகாசனங்களையும் மாணவ மாணவிகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து யோகா பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது.
ஆண்டுக்கு ஒரு இரவு மட்டுமே பூக்கும் அரிய வகை பிரம்ம கமலம் மலர் கொடைக்கானலில் மலர்ந்தது. குளிர் பிரதேசங்களில் மலரும் தன்மை உள்ள மலர் செடிகளை கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உள்ள பெரும்பாலான மக்கள் வீடுகளில், தொட்டிகளிலும், தோட்டங்களிலும் வளர்த்து பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் பில்டிங் சொசைட்டி பகுதியில் குடியிருக்கும் உதவி சுற்றுலா அலுவலர் ஆனந்தன் என்பவரது வீட்டில் மலர்ந்து சில மணி நேரத்தில் வாடும் மலரான பிரம்ம கமலம் என்ற அபூர்வ வகையான கள்ளி இனத்தைச் சேர்ந்த மலர் இரவில் மலர்ந்து சில மணி நேரங்களில் வாடியது. இந்த மலர் மலர்ந்த ஒரு மணி நேரம் நல்ல நறுமணத்துடன் இருந்ததாகவும் இதனை இப்பகுதி குடியிருப்பு வாசிகள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றதாகவும் ஆனந்தன் கூறினார். சென்னை அமைந்த கரையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் தமிழக மருத்துவ செயலர் ராதாகிருஷ்ணன் புதிய உயர் ரத்த அழுத்த பிரிவு மையத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவத்தில் 22,71,000 பேருக்கு ரத்த அழுத்தம் இருப்பது பரிசோதனையின் மூலம் புதிதாக கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே 11,42,000 பேர் தமிழகத்தில் உயர் ரத்த அழுத்த பாதிப்பில் உள்ளனர் என தகவல் தெரிவித்த அவர், தமிழகத்தில் மொத்தம் 34 லட்சம் பேருக்கு ரத்த அழுத்தம் இருப்பதாக தெரிவித்தார். மதுரை மத்திய சிறைவாசிகளுக்கு சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதால் சிறை நிர்வாகத்திற்கு FSSAI 5ற்கு 3 புள்ளிகள் வழங்கியிருக்கிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் என்பது இந்திய அரசின் குடும்ப நல அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் அமைப்புகளில் ஒன்றாக உள்ள நிலையில் இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாக பாதுகாப்பான உணவை வழங்கி மக்களின் நலனை காப்பதே ஆகும். இந்த அமைப்பு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொடர் ஆய்வு செய்து அதற்கான தரச் சான்றிதழ்களை வழங்கி வருகிறது. இந்நிலையில் மதுரை மத்திய சிறையில் திடீர் ஆய்வு செய்து சிறை வளாகத்தில் சுத்தம், சுகாதாரம் கடைபிடிக்கப்படுவது குறித்தும், சிறை கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு தயாரிக்கும் முறைகள், இடங்கள், அதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் என அனைத்தையும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசு நிறுவனம் சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வளாகத்தை வைத்து கைதிகளை பேணி காப்பது, அவர்களுக்கு தரமான உணவுகளை வழங்கியதற்காக மதுரை மத்திய சிறைக்கு 5ற்கு 3 நட்சத்திரங்களை வழங்கி நன்மதிப்பு சான்று வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் தமிழக மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வருகிற மார்ச் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர்கள் பங்கேற்க முடிவு செய்தனர். மேலும் மருத்துவத்துறையில் 3000ற்கும் அதிகமாக உள்ள காலி பணியிடங்களை அரசு பூர்த்தி செய்ய புதிய நியமனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வேர்ல்டு பிரஸ் போட்டோ அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்பட்ட உலக அளவிலான பத்திரிகை புகைப்பட கலைஞருக்கான விருதுக்கான போட்டி அறிவிக்கப்பட்டிருந்தன. இதில் 130 நாடுகளில் இருந்து 4800 புகைப்பட கலைஞர்கள் பங்கேற்ற போட்டியில் மதுரையைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான செந்தில் குமரன் என்பவர் வென்றுள்ளார். அவர் நீண்டகால திட்டங்கள் என்ற பிரிவின் கீழ் புலிகளுக்கும் மனிதனுக்குமான வாழ்வியல் குறித்த புகைப்படத்தை அவர் பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் நடைபெறும் இப்போட்டியில் தென்னிந்தியர் ஒருவர் விருது பெறுவது இதுவே முதல் முறையாகும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம், ஆண்டலூர் கேட், முத்துக்கள்ளிப்பட்டி மற்றும் புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கனமழையால் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் உருவானது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆலங்குடி அருகே பெரியாத்தாள் ஊரணியில் உள்ள சுமார் 150 ஏக்கர் பரப்பளவிலான ஆக்கிரமிப்பை பொதுப்பணித்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கட்டடங்கள் தவிர அங்கிருந்த 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்த தென்னை மரத்தோப்பு, கடலை தோட்டம் ஆகியவற்றையும் 4 JCB இயந்திரங்கள் கொண்டு அழித்தனர். இதனால் விவசாயிகள் மற்றும் பெண்கள் தங்கள் கண்முன்னே தென்னை மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுவதை கண்டு கண்ணீர் விட்டனர்.
தேசிய அளவிலான வூஷு விளையாட்டுப் போட்டி தக்கலையில் துவங்கியது. சீன நாட்டின் பிரபல தற்காப்பு கலைகளில் ஒன்றான வூஷு தற்காப்பு கலை இந்தியாவில் பிரபலமடைந்து வருகிறது. ஏற்கனவே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் 20 முறை தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற நிலையில் 21வது தேசிய அளவிலான வூஷு தற்காப்பு கலை சப் ஜூனியர் போட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குமாரகோயில் பகுதியில் நடைபெற்றது. வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் இந்தியாவில் 29 மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர்கள் பங்கேற்கின்றனர். இங்கே உஷு அப்படிங்கிறது ஷாங்ஷு தவுலு அப்படிங்கிற 2 இருக்குது. அதில் தவுலுவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். சாங்க்வான் ஜியான்ஷு குவான்ஷு அப்படிங்கிற 3 இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இங்கே 29 ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. எஸ்ஏ அப்படிங்கிற பெரிய ஒரு அகாடமியும் வந்திருக்கு. இந்த எல்லா ஸ்டேட்ஸும் அகாடமியும் தாண்டி நாங்கள் சாம்பியன்ஷிப் அடிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. புதுக்கோட்டையில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கைப்பந்து போட்டி, ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே இறகுப்பந்து போட்டி, புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் புதுக்கோட்டை கணேஷ் நகர் நகர காவல் நிலையம், திருக்கோக்கர்ணம், கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, வெள்ளனூர், வல்லத்திராக்கோட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் பொதுமக்கள் ஆகிய இளைஞர்களுடன் இணைந்து உற்சாகமாக விளையாடினர். இப்போட்டிகளை நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லில்லி கிரேஸ் தொடங்கி வைத்தார். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினருக்கு புதுக்கோட்டை காவலர் சமுதாய கூடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிசா பார்த்திபன் கோப்பைகளை வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகளின் மண்டல அமைப்பு செயலாளர் கிட்டுவின் தாயார் நீலாவதி அண்மையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவருக்கான நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து மறைந்த நீலாவதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் கிட்டு மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பழனி அருள்மிகு பழனியாண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேர்வில் துப்பாக்கி சுடுதல், துப்பாக்கிகளை கையாளுதல், தகவல்கள் அனுப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் இந்திய ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டு மாணவர்களை பரிசோதனை செய்து மதிப்பெண்கள் வழங்கினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்திய ராணுவ படையில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் முடங்கியாறு பகுதி தனியார் கல்லூரியில் இந்திய தொழில்நுட்ப கல்விச் சங்கம் சார்பில் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் இந்திய வளர்ச்சி என்ற தலைப்பில் பொறியியல் மாணவர்கள் மாநாடு நடைபெற்றது. அதில் சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இருந்து 15 கல்லூரிகளில் பயிலும் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். சேலத்தில் ரூபாய் 2,50,000க்கு ₹1 நாணயங்களை கொடுத்து இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் வாங்கி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான பூபதி என்பவர் யூடியூப் சேனல் துவங்கி இளைஞர்களுக்கு பயனுள்ள பல்வேறு வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வந்துள்ளார். இதன் மூலம் பணம் சம்பாதித்து வந்த நிலையில் வித்தியாசமான வீடியோவை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனும் சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ₹2,50,000க்கு ₹1 நாணயங்களாக மாற்றி இருசக்கர வாகனத்தை வாங்க திட்டமிட்டுள்ளார். இதையடுத்து நாணயங்களை மலைபோல் குவித்து வைத்து இருசக்கர வாகனத்தை வாங்கிய பூபதியின் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. விருதுநகரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் வழக்கில் பள்ளி மாணவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர். இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளைச்சிறையில் இருந்த ஹரிஹரன், மாடசாமி உட்பட 4 பேர் பாதுகாப்பு காரணங்களுக்காக மதுரை மத்திய சிறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் டிஜிபி சைலேந்திர பாபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அந்த காவல் நிலையத்தில் சிறப்பாக பணிபுரியும் ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் காவலர்களை பாராட்டி ₹5,000 ஊக்கத்தொகை வழங்கினார்.
தேனி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இரத்த தேவை அதிகரித்தது. இந்நிலையில் தேனி அரசு மருத்துவமனைக்கு உதவும் நோக்கில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. அதில் திரளானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. அக்கோவிலில் சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை 18 நாட்கள் நடத்தப்பட உள்ளது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் காவல்துறை, போக்குவரத்து துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் காமராஜ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் அவரது வாழ்க்கை வரலாறு குறித்து மாணவ மாணவியர்கள் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளும் வகையில் புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. வருங்காலத்தில் தொல்லியல் ஆய்வுகள் டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தும் என தென்னிந்திய கோவில்களின் தொல்லியல் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். மதுரையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தென்னிந்திய கோவில்களின் தொல்லியல் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதுரையிலிருந்து தான் எழுத்து உருவம் உருவாகி இருக்க வேண்டும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுவதால் அதற்கான ஆய்வு நடைபெற்று வருகிறதாக தெரிவித்தார். வரும் காலத்தில் தமிழகத்தில் தொல்லியல் ஆய்வை டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தப்படும் என்றும் தமிழகத்தில் இன்னும் பல இடங்களில் அகழாய்வு செய்ய வேண்டியுள்ளது என்றும் கூறினார். இந்தியாவை பொறுத்தளவு நாம் எவ்வாறு யூரோப்பிய நாடுகளில் பார்த்தோம்னால் ஏதென்ஸ், பாரிஸ் போன்ற நகரங்கள் ஒரு பாரம்பரிய நகரமாக கருதப்படுகிறதோ அதுபோல இந்த மதுரை நகரமும் ஒரு பாரம்பரிய நகரமாக கருதப்பட வேண்டும். அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை அளித்து இந்த சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 15வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. மதியம் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் பாப் டு பிளஸில் தலைமையிலான பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மயங்க் அகர்வால் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோதுகின்றன. சம பலம் கொண்ட அணிகள் மோதுவதால் ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். கொடைக்கானல் அரசு பள்ளியில் கல்வி கற்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் பணியாற்றிய ஆசிரியர்கள் பள்ளிக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கொடைக்கானல் அரசு பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கல்வி பயின்ற மாணவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொண்டனர். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலையிலேயே தற்போதும் அப்பள்ளி இருப்பதால் அதனை அரசு புதுப்பித்து மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மேலும் அனைவரும் இணைந்து சுமார் 1.5 லட்சம் மதிப்புள்ள கணினி மற்றும் விளையாட்டு சாதனங்களை வழங்கினர். குளித்தலை அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக வன நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட செங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை, கரூர் வனக்கோட்டம் வன விரிவாக்க சரகம் சார்பில் உலக வன நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குழந்தை திருமணம், பாலியல் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். விழாவில் குளித்தலை கல்வி மாவட்ட அலுவலர் பாலசுப்ரமணியன் மற்றும் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீதர், வனத்துறை அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கூத்தேப்பார் பேரூராட்சியில் திமுக தலைமை அறிவித்ததை மீறி போட்டியிட்டவர்கள் பதவி விலகும்படி கேட்டுக் கொண்டதால் அந்த தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டன. இதற்கிடையில் தேர்தல் நடத்துவதற்கு முடிவு செய்த நிலையில் 8 உறுப்பினர்கள் மட்டுமே வந்ததால் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் அலுவலர் தவச்செல்வம் அறிவித்தார். திருவள்ளூரில் 2020-21 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி எளவனூர் கிராம விவசாயிகள் வேளாண் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஒன்று திரண்ட விவசாயிகள் ஊர்வலமாக சென்று வேளாண் விரிவாக்க மையத்தை முற்றுகையிட்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் காவல் நிலையம் அருகே செயல்பட்டு வந்த அரசு மதுபான கடையை குடியிருப்பு பகுதியில் இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே அமராவதி சர்க்கரை ஆலையில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 4 மாத சம்பள நிலுவைத் தொகை மற்றும் சம்பள தொகையை பிடித்தம் செய்யப்பட்ட வைப்பு நிதி தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை கிண்டி பகுதியில் கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்றதாக அஜாஸ் கான், அம்ருதீன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஷாஹின் ஷா, பிரபு, சையது ஜியாவுல்லா மற்றும் ராஜி ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக அவர்களிடமிருந்து 1,36,500 ரூபாய்க்கான கள்ள நோட்டுகளையும் மற்றும் கள்ள நோட்டு தயாரிக்கும் இயந்திரங்களையும் பறிமுதல் செய்தனர். மதுரை திருமங்கலம் நகராட்சி தலைவருக்கான மறைமுக தேர்தலில் திமுக உறுப்பினர் சிலர் அதிமுகவிற்கு மாறி வாக்களித்ததாக கூறி திமுகவைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஒரு தரப்பு நகராட்சி அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ரகளையில் ஈடுபட்டனர். தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்ட மாநாடு நடைபெற்றது. மாநில துணை பொதுச் செயலாளர் பெருமாள் மாநாட்டை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளும் செய்யாறு, வந்தவாசி, ஆரணி வட்ட நிர்வாகிகளும் கூட்டத்தில் பங்கேற்று பல கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விருத்தாசலத்தில் தமிழக அரசு தொழில்நுட்ப கல்லூரி நடத்தும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் விருதாச்சலம், பெண்ணாடம், கருவேப்பிலங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 1080 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஓலா, தனியார் காலனி தொழிற்சாலைகள் என 57க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்ட இம்முகாமில் தகுதியான மாணவ மாணவியர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆவணங்கள் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகரமன்ற துணைத் தலைவர் பதவிக்கு மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இதில் 24வது வார்டில் இருந்து தேர்வான ஜெயபிரகாஷ் என்பவர் நகரமன்ற துணைத் தலைவராக போட்டியின்றி வெற்றி பெற்றார். சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த அவருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் சான்றிதழ் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள பட்டிவீரன்பட்டியில் பேரூராட்சி தலைவர் தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த சியாமளா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.